வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவர் அல்ல என்பதை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். யாருக்காகவும் தனிப்பட்ட முறையில் நான் பேசுவது இல்லை. ஆனால் நடப்பவற்றை நாம் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். சட்டசபை என்பது நமது ஆளுமையை, திறமைகளை காட்ட வேண்டிய இடம். அது சட்டமன்றம், நாடகமன்றம் அல்ல. ஒருவருக்கொருவர் கதை சொல்லி விளையாடி கொண்டிருக்க இது நேரமில்லை. ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் அத்தியாவசிய தேவைகளும் நிறைந்து கிடைக்கின்றது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கலந்து பேசுங்கள். உங்களை இன்று குழந்தை கூட அரசியல் தெரிந்து வைத்திருக்கிறது. அப்போது எல்லோரும் அவரவர்கள் கருத்தை சொல்லுவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பது எனது கருத்து. நாட்டில் எதிர்வரப்போகும் பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கப் போகிறது? மேலை நாடுகள் நம்மை விட 100 வருடங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது நாம் இப்படி சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு பேசிக்கொண்டு சட்டமன்றம் நடத்துவது என்பது நம்மை நாமே அசிங்கப்படுத்தி கொள்வது தான். இதை பார்க்கும்போது ஓட்டளித்த அனைவருக்குமே நிச்சயமாக மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த நாடு எதை நோக்கி செல்கிறது என்ற ஒரு பயம் கலந்த உணர்வு எல்லோருக்கும் வருகின்றது. இதையெல்லாம் சொல்ல நீ யார் என்று நீங்கள் கேட்கலாம். நானும் மக்களில் ஒருத்திதான். என்னுடைய மனக்குமரலை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பினேன். அவ்வளவுதான். எல்லோரும் மனிதர்கள்தானே. தவறுகள் ஏற்படுவது சகஜம்தான். அப்படி ஏற்படும்போது அதற்கான கதைகளை தேடாமல் காரணங்களையும் தீர்வுகளையும் தேடுங்கள். நாட்டின் பஞ்சம், பசி, பட்டினி இல்லாத நிலை கொண்டு வருவோம். பஞ்சபூதங்களையும் சீர் செய்வோம். நீர்வளம் பெருக்குவோம். அண்டை மாநிலங்களில் கையேந்துவதை தவிர்த்து நம் மழைநீரை சேமிக்க கற்றுக்கொள்வோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வோம். வெறும் வாயில் அண்ணாவின் ஆட்சி என்று பேசிக்கொண்டு இருப்பதை விட புலிக்கு பிறந்தவர்கள் பூனைகள் அல்ல என்பதை நிலைநாட்டுங்கள். தன்னிலை அறிவோம். தன்மானத்துடன் தாய்நாட்டை காப்போம். ஒரு ஆட்சி சென்ற பின் அடுத்த ஆட்சி வரும்போதே சென்ற ஆட்சியின் நிறை குறைகள் தெரிந்திருக்கும். அரசு என்றால் எதிர் அரசு இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும்தான். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். என் அம்மா என்னை இரவில் பெற்றால் அதனால் எனக்கு கண்ணு தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. வினை ஒன்று உண்டென்றால் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் கடந்து சாதனை செய்வதுதான் சாதனை. அது எந்த கட்சியாயிருந்தாலும் குற்றம் சாட்டி கொண்டிருப்பதிலேயே நமது கவனம் இருப்பின் எதனையும் சரி செய்ய முடியாது. இவை யாவும் சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறீர்களா? நான் இந்த மண்ணின் மகள். ஜனநாயக நாட்டில் நம் எண்ணங்களை கூறுவதற்கு உரிமை உண்டு என்ற நினைவில் உரிமையோடு இதனை பகிர்கிறேன். இதனால் எவருடைய மனதாவது புண்படுமானால் அதற்கான மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். இவை யாவுமே எனது தனிப்பட்ட கருத்து மட்டுமே. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.